ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி சண்டேலங்க. ஸோ நான்வெஜ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ரெடி பண்ணிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து சாதம் சூடாக வடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து மீன் குழம்பு தாங்க இன்றைக்கி. ஹஸ்பண்ட் வந்து காலையில் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சென்னகர பாறை 2 மீனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற தலை வால் மட்டும் போட்டு ஒரு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளான ஈஸியான குழம்பு, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெயில் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. பூண்டு, தக்காளி, ஒரு 2 தக்காளி, மிளகு, சீரகம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி இறக்கிட்டு அதை விழுத அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நல்லெண்ணெய் நிறையா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு அது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் போட்டு வதக்கி அரைச்ச விழுதையும் அதோட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அடுத்து இறக்க போகும்போது மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு, ஈஸியான மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங்கே கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்தா கிட்ஸ் சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்களுக்காக ஃபிஷ் ஃப்ரை மார்னிங் கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் மீதத்தை ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெறும் சிக்கன் மசாலா, கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மட்டும் போட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக அதில் ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். தேங்க்யூ.